காகிதம் இல்லாத பணம். டிமானிட்டைசேஷன் டைம்லயே 500 நோட்டையும் 1000 நோட்டையும் பந்து பண்ணப்போ அதே நம்மளால தாங்க முடியல. ஆனா இனி எந்த நோட்டும் இருக்க போறது இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்காக அந்த கரன்சி இருக்க போறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த இடத்துல டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது. இது என்ன டிஜிட்டல் கரன்சி? இது எப்படி பயன்படுத்துறது? எதுக்காக இந்த ஒரு மாற்றம்? இனி அப்ப நோட்டே இருக்க போறது இல்லையா? இது எப்படி வேலை செய்யும்? ஒருவேளை பொதுமக்களாகிய நமக்கெல்லாம் அதை யூஸ் பண்றதுக்கு ஈஸியா வருமா? இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? இது சேஃபா? இதுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் இருக்கா? இந்த போன்பே கூகுள் பே எல்லாம் அப்ப இனிமே அதுக்கும் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து பதில தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். டிஜிட்டல் கரன்சினா என்ன? இந்த ஒரு பேச்சுவார்த்தை அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் எப்ப ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத உங்களுக்கு நான் முதல்ல சொல்றேன். சோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியான பியூஷ் கோயல் அவர்கள் வந்து நம்ம கத்தாரை விசிட் பண்ணிருக்காரு. கத்தாரோட பிரைம் மினிஸ்டரை பார்த்து அங்க சில பேச்சுவார்த்தைகளுக்காக அவர் அங்க போயிருந்திருக்காரு. அந்த நேரத்துல போன பேச்சுவார்த்தையால தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா will soon launch its own digital currency backed by RBI. இனிமே இந்தியாவுல கூடிய சீக்கிரமே டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரப்போகுது. இத RBI எடுத்து நடத்த போகுது. பேக்ட் பை RBI அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. சோ இந்த டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சாதாரணமா நம்மள இப்ப பணம் காசு அப்படின்னா நம்ம காயின்ஸ்ல யூஸ் பண்றோம், நோட்டுல யூஸ் பண்றோம், பண நோட்டுகள். இப்போ டிஜிட்டல் கரன்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வந்துரும். சரி, டிஜிட்டல் ஃபார்ம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம UPI யூஸ் பண்றோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, UPI-ல நம்ம போன்பே கூகுள் பேல எல்லாம் பணத்தை அனுப்பிச்சுக்கிறோம், வாங்கிக்கிறோம், ஓகே. ஆனா அதுல எல்லாமே ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இவ்வளவுக்கு மேல நீங்க அனுப்ப முடியாதுன்னு இருக்கு. ஒரு லம்சம் அமௌண்ட் அப்படின்னா நம்ம கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு தான் நம்ம போறோம். இப்போ அந்த எல்லா இதுக்குமே இனிமே டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு அறிவிப்பு. ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கறது தெரியாதவங்களுக்கு நான் இப்ப தெரியப்படுத்திடுறேன். ஸோ பிட்காயின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிஜிட்டல் தான். அது ஒன்றும் இந்த காசு பணம் மாதிரி எல்லாம் கிடைக்காது. அந்த பிட்காயின் சொல்லி ஒரு காயின், 2 காயின், 3 காயின் இருக்குல்ல, அந்த ஒரு காயினுக்கு இவ்வளவு டாலர் மதிப்புகள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. மதிப்பு ஏறும் இறங்கும், அந்த மாதிரி பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு பிட்காயின் ஆகட்டும், இந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை மேனேஜ் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு அரசாங்கம் கிடையாது. RBI-யோ இல்ல எந்த விதமான கவர்மெண்ட்டோ இதை கண்ட்ரோல் பண்ண கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்ப எப்படி நம்ம கேஷ் ஆர் UPI அப்படின்னு நம்ம நார்மலா கடைக்கெல்லாம் போனா கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பிட்காயின் அந்த கிரிப்டோ கரன்சி ஏத்துக்க கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா உங்ககிட்ட கிரிப்டோ இருக்குன்னா நீங்க அந்த கரன்சியை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்க முடியும். சோ இப்படி இருந்ததுதான் இந்த கிரிப்டோ. ஆனா எதுக்கு இதை கடந்த 2 வருஷமா நம்ம இந்தியால பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷத்துலதான் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் பண்ணியிருக்கிறாங்க. சோ எதுக்காக பேன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கரன்சி மூலியமா யாருக்கு பணம் அனுப்புறா, எதுக்காக அனுப்புறா, அது இல்லீகலா வேணாலும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பாடியே இல்ல அப்படிங்கறதுனாலதான் இந்த கிரிப்டோ கரன்சி பேன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது முழுக்க பிரைவேட் செக்டர்ஸ்லயே அவங்களே இங்கிருந்து இங்க அப்படின்னு அனுப்பிச்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்குறது பண்றது, இந்த கரன்சி இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. சோ இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சியும் அதே மாதிரி ஒரு ஃபார்ம் தான். ஆனா இத கவர்ன் பண்றதுக்கு, இத பாத்துக்கிறதுக்கு, இத கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு RBI இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ கிரிப்டோ கரன்சிக்கும் இனி இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. பயங்கர வித்தியாசம் இருக்கு. So what is RBI digital currency compared to cryptocurrency என்ன பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான கவர்மெண்ட் பாடியும் கிடையாது, யாருக்கு நோ கண்ட்ரோல். ஆனா RBI-யோட டிஜிட்டல் கரன்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு RBI இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ நாட் a legal currency in India. நான் சொன்னேன் இல்லையா 2 வருஷமா பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால அது அவ்வளவா லீகல் கிடையாது. இப்போ இது கம்ப்ளீட்டா லீகல். இப்போ எப்படி நீங்க 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா செலவு பண்ண போறீங்களோ அந்த மாதிரி இது கம்ப்ளீட்டா லீகலா இருக்க போகுது. அண்ட் சேஞ்சஸ் எவ்ரி செகண்ட்.
இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல அதோட வேல்யூ ஏறி இறங்குற மாதிரி இந்த கிரிப்டோவோட வேல்யூமே வந்து ஒரு செகண்டுக்கும் அதிகமாகும் இறங்கும். ஒரு காயினோட மதிப்பெண் வந்து இவ்வளவு டாலர் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்துலயே இவ்வளவு டாலரா அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா இங்க ஸ்டேபிளான வேல்யூவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 e-rupee is equal to 1 rupee. ₹1 அந்த மதிப்பெண் தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கரன்சில ₹1 என்னவோ ₹1 மதிப்பா தான் இருக்கும். அது என்னைக்கும் மாறாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். சரி, இது இப்போ எங்களுக்கு வந்து டிஜிட்டல் கரன்சினா என்ன, இந்த கிரிப்டோக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ எதுக்காக இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா the aims are here. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இது எதுக்காக அறிவிச்சிருக்காங்க, எதுக்காக இந்த ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம மினிஸ்டர் நினைச்சிருக்காங்க பாருங்க. மேக் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சேஃபர். எப்படின்னா, சரி அப்போ நம்ம யூபிஐல கேஷ் எல்லாம் கொடுத்து இப்போ இத்தனை நாளாக நம்ம வந்து பணப்புழக்காட்டம் பண்ணிட்டு இருக்கோமே, அதெல்லாம் டிரான்சாக்ஷன் ஈஸியாவோ ஃபாஸ்டாவோ சேஃபாவோ இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூபிஐ மூலியமாவோ இல்லை கேஷாவோ நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றப்போ அதுக்கான டைம் அது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் பேல இங்கிருந்து நான் ஒருத்தருக்கு பணத்தை அனுப்புறேன் அப்படின்னா யார் என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணி அடுத்தது நீங்க உங்க பேங்க்ல இருந்து அவங்களோட பேங்க்குக்கு அந்த அமௌண்ட் போகணும் அப்படின்னா ஒருவேளை பேங்கோட சர்வர் டவுனா இருக்குது, பேங்க் வந்து ஏதாவது அவங்களோட இன்டர்னல் டிரான்சாக்ஷன் இஷ்யூ ஏதோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களால பணம் அனுப்ப முடியாது, இல்ல பணத்தை கூட வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நடுவில் 2-3 பர்சன்ஸ் இருக்கிறதுனால அதோட டிரான்சாக்ஷன் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா இது அப்படி கிடையாது. 2% ரிசீவர் சென்டர் 2 பேர்த்தோட வாலெட்ல டைரக்டா நீ இங்க இருந்தீங்க அப்படிங்கறது அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போது இந்த மேல இருந்து ஆர்பிஐ பார்த்துக்கும் யாரு என்ன யாருக்கு அனுப்புறாங்க அப்படிங்கறது கவர்ன் பண்ணி பார்த்துக்கும். ஸோ அதனால இது ஃபாஸ்டரா இருக்குன்னு சொல்றாங்க, சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சேஃபா இருக்கும், இதுல என்ன சேஃப்டி, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன சேஃப்டி இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பணத்தால நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் அங்க நிறைய பிளாக் மணியோட இஷ்யூஸ் வரப்போகுது. அதே மாதிரி யூபிஐல யார் எதுக்காக எங்க அனுப்புறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்சாக்ஷனை விட இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, 2 people டைரக்டா ஆர்பிஐக்கு கீழே அவங்களோட டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால அதோட ஃபில்டர் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சேஃபா இருக்கும். மொத்த டிரான்சாக்ஷனும் ஆர்பிஐக்கு தெரியும் அப்படிங்கறதா இன்னும் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட். மோர் டிரான்ஸ்பரண்ட், நான் சொன்ன மாதிரி அதிகமான லேயர்ஸ் இல்லாத காரணத்தினால இது வந்து இன்னுமே தெளிவா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு டிஜிட்டல் கரன்சி. அண்ட் ரெடியூஸ் பேப்பர் யூஸ் இன் எக்கானமி. நம்ம நோட்டுகள் ஒரு வருஷத்துல நம்ம இந்திய நாட்டோட கரன்சி அந்த நோட்டுகளை தயாரிக்கிறதுக்கு மட்டுமே பேப்பர் பிரிண்டிங் காஸ்ட் 6500 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. வருஷம் அந்த செலவு இறங்க கிடையாது, ஏறிக்கிட்டே தான் இருக்கு 25% மேல. ஸோ அப்ராக்சிமேட்டா அவ்வளவு செலவாகிறப்போ அந்த காஸ்ட்டை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுமே அப்படிங்கிறது இன்னொரு காரணம். அண்ட் வில் ஃபங்க்ஷன் லைக் ட்ரெடிஷ்னல் மணி பட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இது வந்து எந்த விதமான வித்தியாசமும் இருக்க போறது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்க போகுது, டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்க போகுது, கையில காசு இருக்க போறது இல்ல. இனி கொஞ்சமாவது கேஷ் வச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனும். and will function like traditional money but in electronic form. நம்ம எப்படி காசு பணத்தை வந்து இப்போ பேப்பர் நோட்லயும் காசுல யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான், ஆனா கம்ப்ளீட்டா இது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கும்போது அது எதுவுமே இருக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் தான். இதுதான் டிஜிட்டல் கரன்சி. ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க முடியும், எதுக்காக இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில இத்தனை விஷயம் எல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆயிட்டு இருக்கிறப்போ நீங்க உங்க குடும்பத்துக்காக பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனை எடுத்திருக்கீங்களா, அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட ஸ்மார்ட் டேர்ம் பிளான் பிளஸ் வருது. மாசம் ஒரு 578 ரூபா கட்டினாலே போதும், 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்க ஒரு சாலிட் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா பெண்ணோ ஆனோ ஃபர்ஸ்ட் இயர்ல 15% டிஸ்கவுண்ட் உண்டு. ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் 15% டிஸ்கவுண்ட். அது போக இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ பெனிஃபிட், ஸ்மார்ட் கவர்னு நிறைய எக்கச்சக்கமான சலுகைகளும் இதுல இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி எப்படி இல்லை. ஸோ கண்டிப்பா அவசியமா இந்த நேரத்துல நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்கி ஈஸியா போட்டு வச்சிடணும். ஸோ டக்குனு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க, ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ வாங்க இந்த டிஜிட்டல் கரன்சி எதுக்காக, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதுல யாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதான் பார்க்கலாம் வாங்க. ஈஸியர் டு டிரான்சாக்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர் ரிசீவர், அதாவது பணம் அனுப்புறவங்க பணத்தை ரிசீவ் பண்றவங்க வந்து எந்த விதமான தடையும் இல்லாம ஈஸியா டிரான்சாக்ஷன் முடிச்சுக்கலாம். அது பெரிய அமௌண்டா இருந்தாலும் முடிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஈஸியான டிரான்சாக்ஷனா வந்து இங்க பேசப்படுது. அண்ட் ஃபாஸ்டர் டு டிரான்சாக்ட் தேன் த பேங்கிங் சிஸ்டம். வேகமா எவ்வளவு பெரிய லம்சம் அமௌண்டா இருந்தாலும் உங்களால டிரான்சாக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரேசபிலிட்டி இருக்க போகுது. பிளாக் செயின் டெக்னாலஜி
அப்படின்னா என்ன, இந்த கிரிப்டோ இருக்கு பாத்தீங்களா, கிரிப்டோ கரன்சிக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமா தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாம் எப்படி இன்டர்நெட் இருக்கோ, இன்டர்நெட் மூலியமா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாதோ, இந்த இன்டர்நெட்டை நான் பிளாக் செயினுக்கு கம்பேர் பண்ணி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு உதாரணம். ஸோ பிளாக் செயின்ல தான் வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, ட்ரேசபிலிட்டியா எங்க போகுது, என்ன ஆகுது அப்படிங்கிற எல்லாமே தெரிய வரக்கூடிய ஒரு இதுதான் பிளாக் செயின். இந்த டிஜிட்டல் கரன்சி இதுக்கு கீழே தான் வந்து செயல்பட போகுது. அண்ட் முக்கியமான ஒரு பெனிஃபிட், ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் இல்லீகல் டிரான்சாக்ஷன். எந்த விதமான இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்தாலும் இப்படி பிடிச்சிடலான்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இது. அதுக்காக தான் நம்ம மினிஸ்ட்ரி எய்ம் பண்ணி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காரு. இப்போ இதை இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் மணி மோட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், காசா யூஸ் பண்றோம், கேஷ், யூபிஐ யூஸ் பண்றோம் டிஜிட்டலா, ஓகேவா. இப்ப அடுத்தது இந்த டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சுன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ வவுச்சர் ஃபார்ம்லயோ, கியூஆர் கோட் ஃபார்ம்லயோ, டோக்கன் ஃபார்ம்லயோ தான் இருக்க போகுது. இப்போ யூபிஐல நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம் அப்படின்னா 1000 ரூபா 2000 ரூபான்ற மாதிரி நம்ம வந்து அனுப்புறோம் அப்படின்னா அவங்க பேங்குக்கு போய் சேர்றப்போ அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 10,000 இருக்குன்னா 10,000 ஒரு 1000 சேர்ந்து 11,000 ரூபா ரிமைனிங் பேலன்ஸ் அப்படின்னு காட்டும். ரிசீவ்டு 1000 rupees அப்படின்னு காட்டும் இல்லையா. ஆனா இந்த டிஜிட்டல் கரன்சில நீங்க வந்து அவங்களோட கரன்சியை அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்றப்போ இது வந்து பேப்பர் கிடையாது, எலக்ட்ரானிக் டிவைஸ்லயே உங்களுக்கு வந்து வவுச்சர் மாதிரி காட்டும், எலக்ட்ரானிக் விதத்துலயே உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் மாதிரி காட்டும், ஒரு பத்திரம் மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கு, இல்ல டோக்கன் மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கு. இது கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்பயே சொன்ன மாதிரி 1000 ரூபாய் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அடுத்தவங்க பேங்க்குக்கு போய் நீங்க வந்து அந்த ரிசீவர் பேங்க்ல 1000 ரூபாய் ரிசீவ்னு வரும். ஆனா இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சில எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க 100 ரூபாய 10 நோட்டை அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாமே, 10 கரன்சியை வந்து 100 ரூபாய் கரன்சி அனுப்புறீங்க அப்படின்னா இந்தந்த கரன்சில இவ்வளவு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். உதாரணத்துக்கு இந்த மோனோபொலி பிசினஸ் விளையாடுவோம் இல்லையா, அப்ப நம்மளுக்கு கிட்ட வந்து இந்த 50 ரூபா ஒரு 10 நோட்டு, 10 ரூபா ஒரு 10 நோட்டு, 500 ரூபா ஒரு 10 காயின் அந்த மாதிரி இருக்கும்ல, இவ்வளவு எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுன்னு பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான், அதே எக்ஸாம்பிள் தான், அந்த ஃபார்மேட்ல தான் இருக்க போது. ஸோ இன்னும் கிறிஸ்டல் கிளியரா தெரியும் எந்த மாதிரியான கரன்சி வந்திருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, எத்தனை இது வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எதுவுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஃபியூச்சர்ல எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களும் அவங்களோட செக்டர்ல அப்கிரேட் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஏன்னா கம்ப்ளீட்டா டிஜிட்டலா மாறுறப்போ நம்ம இன்னும் அதே மாதிரி இருந்தா அந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறதா ஒரு உண்மை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் முழுக்க இந்த டிஜிட்டல் கரன்சி எப்படி வேலை செய்ய போகுது, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன மாதிரியான சேஃப்டி இருக்குது, இதில் எதுக்காக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எப்படி நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது, இது எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆர்பிஐ அதாவது இந்த மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சில தகவலை வச்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. இதை பற்றி இன்னும் நிறைய அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி டவுட்ஸ் அண்ட் குவீரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் மேக்லா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி.